ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ அந்த கொடைக்கானலில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக நீங்கள் யாராவது ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த மாதிரி போகிறீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ட்ரிப்பு போகிற பிளானில் ஐடியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 14 பேர் போயிருந்தோம். அதாவது 12 பேர், 8 பெரியவங்க, 4 சின்ன பசங்க போயிருந்தாங்க. 12 பேர் ப்ளஸ் 2 டிரைவர்ஸ். ஸோ டோட்டலாக 14 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் ட்ரிப்பு மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். 23 ஜான்வரி நைட் வந்து நாங்கள் 10 o'clock வேன் ஏறினோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வேன் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போயிருந்தோம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த வேன் காஸ்ட்டு, ரூம் காஸ்ட்டு, ஃபுட் காஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் எந்தெந்த ஸ்பாட் போகணும் அதாவது டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அதை வச்சு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் போகிறதுக்குமே அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலி ரூமுக்கு மார்னிங் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே போகிற வழியிலே வந்து இந்த டம்டம் பாறை பாயிண்ட் வியூ பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு வியூ தான், வியூ மட்டும் அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். அதாவது இவ்வளோ அடல்ட்டுக்கு எவ்வளோ, கிட்ஸுக்கு எவ்வளோன்னு ஒரு என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். நீங்கள் இந்த இதில் எந்த ஸ்பாட் போனாலுமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால கண்டிப்பாக என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அண்ட் வந்து இது வந்து நல்லா வியூ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மேலேருந்து கீழே அந்த பார்க்குற அந்த பாறை அந்த வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நாங்கள் மார்னிங் வியூவே பார்த்தோம். போகிற வழியில் அந்த மார்னிங் ஒரு 7 o'clock அந்த டைமில் பார்த்தோம். பட் நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது மார்னிங் வியூ. ஸோ இந்த டம்டம் பாறை பாயிண்ட் வியூ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது. பர்த் பிளேஸ் தான். தென் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு போயிருந்தோம். இதெல்லாமே வந்து அதோடைய பைன் ஃபாரஸ்ட்டு போகிறதுக்கான அந்த வே தான். இதை தாண்டி தான் நம்ம அடுத்து குணா கேவ்லாம் போக முடியும். ஸோ அதோடைய வே தான் இது. இங்கே போகும்போதே வந்து பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி நாங்கள் ரூமுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து பாருங்கள், ஒரு 4 மணிக்கு ஈவினிங் 3 மணி 4 மணிக்கு வெயிலே இல்லை, பயங்கர பனி. அந்த இடத்துல நாங்கள் அந்த இப்போ காட்டின இடம் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மேலே பனியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பைன் ஃபாரஸ்ட் அந்த பிளேஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். கிட்ஸுக்கு தனி, அடல்ட்டுக்கு தனின்னு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து சுற்றி பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது வந்து பக்கா பிளேஸு. ஸோ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஈவன் நாங்களுமே கொஞ்சம் நிறைய இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். மெயினாக அங்கேயே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஃபோன் கிளாரிட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் அங்கேயே அவங்ககிட்ட பே பண்ணி கூட உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க காட்டுற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நாங்கள் எடுத்த குரூப் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேர்ட் பிளேஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குணா கேவ் தான் போயிட்டுருக்கோம். அதோடைய வே தான் இதுவும். இங்கே வந்து பயங்கர க்ரௌடு இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் போன பிளேஸ்லேயே இந்த பிளேஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. உள்ளே போகும்போதே பயங்கர டிராஃபிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இப்போது ஃபெமிலியர் பிளேஸ் ஆகிட்டதுனால இந்த ஏரியா மட்டும் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மலையாளிஸ் தான் வந்திருந்தாங்க. நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா சூப்பராக எடுக்கலாங்க. ஆனால் உள்ளே பயங்கர க்ரௌடு, எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, சுபாஷ்னு கத்திக்கிட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. இதுக்குமே உள்ள என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் கிட்ஸுக்கு தனி, அடல்ட்டுக்கு தனி. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து நிறைய மங்கீஸ் இருக்கும், குட்டி குரங்கெல்லாம் அங்கங்கே உட்காந்துட்ருக்கோம். நம்ம இப்படி கை தூக்குற கேப்லேயே கூட உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படியே பிடுங்கிடும். ஸோ அதனால் நம்ம உள்ள ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே சேஃபாக மறைச்சி எடுத்துகிட்டு போகிறது பெட்டரு. பட் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. நாங்கள் ஜான்வரி டைம் போயிருந்ததுனால கொஞ்சம் பனி அதிகமாகவே இருந்தது. அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அங்கே என்னென்னலாம் நம்ம இருக்குமோ எல்லா பிளேஸுமே வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு 4:30 5 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பயங்கர ஸ்னோ இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கடையிலேருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம விசிட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாமே கூட வெயில் டைமில் எப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி பனி டைமில் மேக்ஸிமம் ஒரு 5 o'clock 4:30 வந்து எல்லா ஸ்பாட்டுமே மூடிடுறாங்க. அதனால் நம்ம எங்கேயுமே சில இது பார்க்க முடியல. ரூமுக்கு தான் போயிட்டு அகெயின் போக வேண்டியதாக ஆகிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் போகிற டைமு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock இந்த மாதிரி பயங்கர ஒரு பனி அப்படி இருந்தது.
பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் எங்கேயுமே சுற்றி பார்க்க அன்றைக்கி முடியல அதுக்கப்புறம் ஈவினிங். ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரிபிள் அண்ட் அந்த ஷாப்புக்கு வந்து சரி பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து எல்லாருமே எல்லா பொருளுமே வாங்கியிருந்தோம். மெயினாக இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆயில்னால் என்னென்னா தலைக்கு தேய்க்கிறது இல்லை, இந்த பெயின் ஆயிலெலாம் இருக்கும் இல்லையா, பெயின் ஆயிலு, பல்லுக்கு தேய்க்கிற அந்த க்ளோவ் ஆயிலு அதெல்லாம் இருந்தது. நிறைய சாஃப்ரான் அண்ட் அந்த சாஃப்ரான் ஜெல்லெல்லாம் நிறையா இருந்தது. ஒரிஜினல் அந்த இதெல்லாம் ஹனிலாம் இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் நல்லா இருந்தது. ஒரிஜினல் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருந்தது. அண்ட் ஒயின்லாம் ரெட் ஒயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்டு சாக்லேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாம்பிள் சொல்லி ஒரு 1/4 கிலோ இது சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் எல்லோரும் வாங்கி 1/4 கிலோ 1/2 கிலோ இது வாங்கி சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே இன்னும் ஸ்பைசஸ்லாம் கூட நிறையா இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு எல்லோ கலர் பாட்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் மேக்கப் போட்டு போகும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதுக்கு மேலே அதை அப்ளை பண்ணிவிட்டு போகும்போது அது வந்து இன்னும் ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும், ஜிகினா மாதிரி ஒரு மாதிரி தகன்னு இருக்கும். அது நானுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அதை பற்றி மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மாதிரி எல்லாமே நட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் இருந்தது. அண்ட் வந்து சாக்லேட்ஸே வந்து ஹை ரேஞ்சிலேருந்து லோ ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் வாங்கினதுக்காக ரிவ்யூ தான் அது. ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. அவங்க இன்ஸ்டாகிராமில் அது அவங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக கேட்டிருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருந்தோம். மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. பட் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் இதை ஷாப் நம்பர் உங்களுக்கு பின் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ சண்டேனாலே நம்ம மோஸ்ட்லி சர்ச் போவோம். ஸோ அங்கேயுமே சரி சர்ச் எங்கே எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணலாம், சரி பார்க்கலான்ட்டு மீதி கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர், ஒரு 6-7 பேர் மட்டும் நாங்கள் சர்ச் கிளம்பி வந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே இருக்கிறதுனால வந்து இந்த சர்ச் வந்து கீழே இருக்குது, ரொம்ப கீழே இருந்தது. அது நிறையா ஸ்டெப்ஸு, அது ஏறி இறங்குறதுக்குள்ளே நாக்கு தலையிடும் அந்த மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது நம்ம மேலேருந்து இப்படி கீழே இவ்வளோ தூரம் போக முடியுமான்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கும் வழி இருந்தது. சூப்பராக நல்லா இருந்தது. நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளேயுமே சர்ச் நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அங்கே சர்ச்சில் கூட வெளியெலாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்ச் உள்ளே போனீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு அங்கே அப்படியே உட்காந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ சர்ச்சுக்கு யாராவது அங்கே தேடிட்டுருக்கீங்க, அந்த சைடில் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சர்ச் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். அங்கே உள்ளே போய் சில்மிஷன்லாம் பசங்க பண்ணிகிட்டு இருந்தாலுங்க, குட்டி பசங்க. அது பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும், அங்கே மேலே வந்து லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். மற்றபடி சர்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் சர்ச் மட்டும் போல் ஒரு டெம்பிளுமே போயிருந்தோம். அந்த டெம்பிள் வீடியோ நான் கவர் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே படி ஏற முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேராக இருந்தது. நான் கீழே வேன்லேயே உட்காந்துட்டேன். அந்த டெம்பிளுமே போயிருந்தோம். அது வந்து குழந்தை வேல்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் சொல்லியிருந்தார். பட் அங்கே போய்ட்டு ப்ரேயர் பண்ணக்கூடாது, ஏன்னா அவரே குழந்தை தான் அப்படின்ட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டெம்பிளோடைய வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, நாங்கள் அதை எடுக்கலை. அதனால் அந்த கிளிப்பு மட்டும் இதில் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தான் போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெடலிங் போட்டிங் தான் போயிருந்தோம். பெடலிங் போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து 2 8 வயசு குட்டீஸை கூப்பிட்டு போயிருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் 10 இயர்ஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம். அதில் வந்து 4 சீட்டர் 2 சீட்டர் 6 சீட்டர் அந்த மாதிரி பெடலிங் போட்டிங்லாம் இருக்கும். நாங்கள் வந்து 4 சீட்டாக எடுத்துட்டோம், ஏன்னா 12 மெம்பர்ஸ்ன்றதுனால 4 சீட்டாக எடுத்துக்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து பெடலிங் பண்ணுறவங்க வந்து பெரியவங்களாக தான் இருக்கணும். குட்டீஸ் வந்து கிட்ஸ் வந்து பின்னாடி தான் உட்காரணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி அந்த லைஃப் ஜாக்கெட் போடணும். உள்ளே போகும்போதே அவங்க கொடுத்துருவாங்க. தென் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 30 மினிட்ஸ்னால் அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஸோ அதுக்கு மேலே டைம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபைன் ஆர் பெனால்ட்டி மாதிரி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க போல். ஸோ அதில் தான் போட்டிருந்தாங்க, அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்து கொடுத்துணுன்ற மாதிரி தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது இல்லையா, அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நம்ம போட் வந்து அந்த கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அதில் கிட்ட போய் நம்ம தண்ணி போட்டு நம்ம நனைஞ்சு வந்தாலும் அதுக்குமே ஃபைன் இல்லைனா பெனால்ட்டின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து உள்ளே போகும்போதே அந்த போட்டில் ஏறும்போதே நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகும்போது இதுக்குமே என்ட்ரி ஃபீஸ் ஒருத்தருக்கும் ஒரு ரேஞ்சில் இருக்கும். கிட்ஸுக்கு ஒரு ரேஞ்ச், அடல்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அண்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டும் தனியாக பே பண்ணணும். அது இல்லாமல் அது வந்து நம்ம போட்டிங் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதுதான் இவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இந்த போட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த போட்டிங் இதை. அந்த டைமிங்க்கு முன்னாடியே நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டோம்.
தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் அட்வென்ச்சரஸ் போனோம். அந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிட்ஸ்க்கும் இருக்கும், பெரியவங்களுக்குமே இருக்குது. பெரியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும். லைக் கிரிக்கெட் ஒன்லி அந்த பால்ஸ் இது போடுற மாதிரி இருக்கும், அண்ட் ஷூட்டிங் கேமு அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் மட்டும் பெரியவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு இருக்கும். இந்த கார் இது ரேசிங் கூட வந்து பெரியவங்களும் இருந்துக்கலாம், சின்ன பசங்களும் இருந்துக்கலாம். சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க அந்த ஹைட் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ஹைட்டு கீழே இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து தனி இது கொடுக்க மாட்டாங்க, தனியாக அவங்க வந்து ஓட்ட முடியாது. கூட வேணால் பெரியவங்களை வச்சுட்டு ஓட்டலாம். இதுதான் இதுலேயும் ரூல்ஸு. இதுக்குமே வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து தனித்தனியாக எல்லாமே இந்த அட்வென்ச்சரஸ் அந்த இது உள்ளே போகும்போதே வந்து நம்ம ஒரு கார்டு மாதிரி வாங்கிடணும். அதில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம இஏல இதெல்லாம் ஸ்பென்சர் அதெல்லாம் போகும்போது அங்கே நம்மளுக்கு அந்த ஃபன் ஜோன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அதை டாப்அப் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கேம்ஸ் வேணாலும் நம்ம ஆடலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இதில் நாங்களுமே ஒரு நிறையா கேம்ஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே பெரியவங்களும் என்ஜாய் பண்ணோம், சின்ன பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா கேம்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுவுமே ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ நல்லா டைம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரோஸ் கார்டன் தான் போனோம். இது கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அப்போ தான் போனோம். 5:30க்குள்ளே மூடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த 5 o'clock அந்த டைமில் போனோம். ஆக்சுவலி மூடுறது லேட்டாக தான் மூடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது வந்து அந்த 5 o'clockக்குள்ளே நம்ம போய் வாங்கினா தான் கொடுப்பாங்க, 5:30க்குள்ளே. இல்லைனா அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 o'clock 5:20க்குள்ளே உள்ளே போயிட்டோம். ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் ரோஸ் கார்டனு. ஆக்சுவலி ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். அந்த பிளேஸு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் பக்காவான பிளேஸு. நீங்கள் வீடியோ கவரேஜ் அதெல்லாம் பண்ணலாம். இங்கே குட்டீஸுமே எங்கள் அக்கா பசங்க அந்த மாதிரி குட்டீஸுமே வந்து டான்ஸ்லாம் இங்கே ஆடினாங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம அது பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷன்ஸ்லாம் மறைஞ்சிரும். அந்த மாதிரி சூப்பர்பான பிளேஸு. கலர் ஃப்ளவர்ஸு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. பட் இதில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. நம்ம டச் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அங்கே வந்து நிறையா சென்டென்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க அம்மா கிட்டேருந்து இவங்களை பிரிச்சிடாதீங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான வேர்ட்ஸ்லாம் எழுதி அதில் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் இதுவுமே இருக்கும். இது பாருங்கள், ஒரு மிக்கி மவுஸோடைய ஆர்ச் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. வியூ ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் ஆனால் ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது போக. பட் இந்த பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோ பிளேஸஸ் தான் நாங்கள் இந்த 2 days பார்த்தோம். ஆக்சுவலி 3 days நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கு அந்த 1 day போக ஒரு 2 days இவ்வளோ பிளேஸஸ் தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா போனது நம்ம நிறைய பேர் இல்லையா, ஸோ எல்லாருமே எழுந்து கிளம்புறதுக்குள்ள ஹோட்டல்லேருந்து கிளம்பணும், எந்திக்கிறதே பாதி டைம் ஆகிடும். தென் எல்லாரையும் எழுப்பி கிளப்பி கூப்பிட்டு போகணும். இதில் பாதி பேருக்கு வந்து மலை மேலே ஏறும்போதும் வாமிட்டு, அங்கே வண்டி நிற்கும், திரும்பி இறங்கும் போதும் பாதி பேருக்கு வாமிட்டு, அங்கே வண்டி நிற்கும். இந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேஸ் போனாலும் நம்ம அங்கங்கே ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், தென் ரெஸ்ட் ரூம் போவோம், பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஒரு பிளேஸ்க்கு போனாலே நம்மளுக்கு அங்கேயே ஒரு 2 hours 3 hours ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு மேலே நம்மளால் பிளேஸஸ் போக முடியல. நிறைய டைம் நாங்கள் 5 o'clock மேலே இருந்தாலுமே அங்கே நிறைய ஸ்பாட் வந்து மூடிட்டாங்க பனினால். ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ ஸ்பாட்ஸ் தான், ஒரு 7-8 ஸ்பாட் தான் பார்த்தோம் மேக்ஸிமமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். எந்தெந்த பிளேஸ்க்கு போகலாம், அங்கே என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, இடம் வீடியோ ஸ்பாட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எதுன்னு ஓரளவுக்கு நான் ஐடியா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதுலேயே வந்து பக்கத்துலேயே சூசைட் ஸ்பாட்டு அதெல்லாம் இருந்தது. பட் 2-3 ஸ்பாட்டுமே இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் வந்து நாங்கள் பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஆனால் டேஞ்சரஸ் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குட்டீஸ்லாம் வச்சுட்டு நம்ம அங்கெல்லாம் போக முடியாதுன்ட்டு நாங்கள் வேன்லேருந்தே சில பிளேசஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஏன்னா மெயின் அந்த சூசைட் ஸ்பாட்லாமே நம்மளுக்கு கொடைக்கானல்னாலே அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் நாங்கள் வந்து குட்டீஸ் வச்சுருந்ததுனால அந்த ஸ்பாட்லாம் நாங்கள் போகல. ஸோ நீங்களும் எல்லோரும் ஜாலியாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதில் ஏதாவது ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருந்தது, டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரூம் பற்றியுமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து ரூம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து வேறு போகிறோம், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ஆஸ் வெல் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கணும். நம்ம ஃபேமிலியாக போகிறோம், எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரூம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து எங்கள் அக்காவுடைய ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இடம் தான், தெரிஞ்ச பிளேஸ் தான், அது அடிக்கடி போயிட்டு வர இடம் தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்லா சேஃப்டியான பிளேஸ் தான் அது. நம்மளுக்கு எந்த பயமும் இல்லாமல் சேஃபாக நம்ம குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட சேஃபாக ஃபீல் பண்ணலாம், நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் யாராவது போகிற மாதிரி இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா
கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ ரூம் டூரையும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு போடுறேன். அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வேறு எந்த டவுட்னாலுமே நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் வேன் பற்றி டவுட் இருக்குது, இல்லைனா எங்களுக்கும் இந்த மாதிரி வேன் வேணும், நாங்கள் ஒரு 14 பேர் போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இதை சொல்லுங்கள். இது எதுவுமே வந்து எங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் போனது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இதனால் எங்களுக்கு எந்த பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வந்து நம்ம இன்னும் நீங்கள் அடுத்தடுத்து போடுற கமெண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலான்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோவை நல்லா பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.